அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எய்ம் வேர்ல்ட். நம்ம சேனலில் வந்து நிறைய செலவாத்து பற்றி பார்த்துருக்கோம். அதாவது நம்மளுடைய துவா ஹபலாகிறதுக்கான செலவாத்து, அப்புறம் பரக்கத் வர்றதுக்கான செலவாத்து, அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதே மாதிரி ஒரு செலவாத்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி செலவாத்து சொல்கிறது மிக மிக சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே நம்ம செலவாத்து சொல்கிறது வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லை, ஒரு தடவை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே செலவாத்து சொன்னாலே அல்லாஹ் நம்ம மேலே 10 தடவை செலவாத்து சொல்கிறான். அபூபக்கர் அலி அவங்களே சொல்லியிருக்காங்க, குளிர்ந்த நீர் நெருப்பை அவிழ்ப்பது போன்று செலவாத்து பாவத்தை அழித்து விடும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, செலவாத்து ஓதுறதுல இன்னும் நிறையா நன்மைகள் இருக்குது. அதாவது நாம் செலவாத்து ஓதுறதுனால அண்டை வீட்டார்களுக்கு கூட அல்லாஹ் வந்துட்டு காப்பாற்றி வைக்கிறான். ஏன்னா நமக்கு அவங்களால எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பிரயாணம் செய்யும் போதும் சரி, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, நம்மளுடைய துவா ஹபலாகிறதுக்கு வேண்டியும் நம்ம முதல்ல செலவாத்து தான் சொல்லணும். செலவாத்து தான் வந்துட்டு நம்மளுடைய துவாவை வேகமாக அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடியது. அதனால ஒவ்வொரு முறை நம்ம செலவாத்து 3 முறையாவது சொல்லிட்டு துவா கேட்கறது ரொம்ப நல்லது. அதாவது நம்ம துவா கேட்கறதுக்கு முன்னாடி 3 முறையும், துவா கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி 3 முறையும் செலவாத்து சொல்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த செலவாத்து வந்துட்டு நிறையா பேருக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த செலவாத்தோட பேர் வந்து செலவாத்து திப்பில் குலூபி. இது ஒரு ஆத்ம நிவாரண செலவாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செலவாத்துக்கு வந்து மிக அற்புதமான பலன்கள்லாம் இருக்குது. அதாவது நோய் ஆபத்து எதுவுமே நமக்கு வந்து அணுகாது இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான செலவாத்து இது. இதை வந்து நம்ம வழக்கமாக இதை ஓதிட்டே வந்தோம்னா நோய் ஆபத்து எதுவுமே நம்ம கிட்ட வராது. இந்த செலவாத்துக்கு வந்துட்டு இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. அதாவது நம்ம உடலில் வேற எங்கேயாவது வலி ஏற்படும் போதோ, இல்லை உடலில் வேற எங்கேயாவது வேதனையாக இருக்குது, ஒரு மாதிரி தொடர்ந்து வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து தொடர்ந்து இதை ஓதி வந்து நம்ம வந்து ஒன்று தண்ணியில் ஊதி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மேலே நம்மளே வந்துட்டு ஊதிக்கிறதுனால வந்துட்டு சீக்கிரமாக எல்லாம் வந்துட்டு ரஹாத் நமக்கு தரான். அது மட்டும் இல்லை, சிலருக்கு வந்துட்டு பார்வை குறைபாடு இருக்கும், சிலருக்கு வந்துட்டு பார்வை இழந்தவர்கள் சின்ன சின்ன நோயினால் அந்த மாதிரி கூட நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இதை வந்து காலையில் 100 தடவையும் மாலையில் 100 தடவையும் ஓதி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்வை வந்துட்டு சீக்கிரமாக சரியாயிடும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக சரியாயிடும். அது மட்டும் கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நோயாளர் யாராவது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நோய் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி தருது அப்படிங்கிறப்போ அவங்க வந்துட்டு ஒரு தூய்மையான இடத்துல தினமும் ஒரு நேரம் சூஸ் பண்ணிக்கணும். ஒரு நம்மளுக்கு எந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு எப்போவும் ஃப்ரீயாக இருப்போம், இல்லை வந்துட்டு ஓதுறதுக்காக நம்ம எப்போவுமே உட்கார்ற அந்த நேரம் இருக்கும் இல்லையா, அந்த நேரங்களில் நம்ம வந்துட்டு ஒரு தூய்மையான இடத்துல உட்காந்து நல்ல எண்ணத்தோடு இதை நான் வந்துட்டு தொடர்ந்து நம்மளுடைய நோய் நீங்கிடணும் அப்படின்னு நினச்சி அல்லாட்ட துவா கேட்டு இதை வந்துட்டு நம்ம ஓதிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து இந்த செலவாத்தினுடைய மகிமையால் அல்லாஹ் வந்துட்டு நம்மளுடைய நோயை நீக்கிறான். இதை வந்துட்டு இமாம் ஷாஃபிர் அலி அவர்கள் கூறியிருக்காங்க. இதை வந்துட்டு தண்ணீரில் ஊதுறது ரொம்ப சிறந்தது. ஊதி நம்ம வந்துட்டு அதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும். இந்த செலவாத்தை வந்துட்டு ஒரு ஹாஜத் வச்சு, இந்த நோயோ இல்லை வந்துட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புல இருக்குது அது நீங்கணும் அப்படின்னு ஒரு ஹாஜத் வச்சு ஓதுறவங்க வந்துட்டு இதை தொடர்ந்து 100 தடவையோ 300 தடவையோ இல்லை 500 தடவையோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது மேக்சிமம் வந்துட்டு 500 1000 அப்படியும் ஓதலாம். மினிமமாக கண்டிப்பாக வந்துட்டு 100 தடவையாவது நம்ம ஓதணும். தினமும் ஒரு தூய்மையான இடத்துல உட்காந்து 100 தடவை இந்த செலவாத்தை வந்துட்டு ஓதி தண்ணியில் ஊதி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் உங்கள் மேலேயே வந்துட்டு ஊதிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி தொடர்ந்து நம்ம நோய் வந்துட்டு கொஞ்சம் நீங்கிற வரைக்கும், அதாவது ஒரு கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 40 நாள் ஓதி நிறைய பேருக்கு சரியாயிருக்கு, 48 நாள் ஓதுவாங்க, 60 நாள். அந்த நோய் நம்மளை விட்டு விலகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரியாகிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை தொடர்ந்து 100 வாட்டினா 100 வாட்டி ஓதணும் கட்டாயமாக.
அது மட்டும் இல்லை, இந்த செலவாத்து ஓதுறதுனால இன்னொரு மிகப்பெரிய பலனும் இருக்குது. அதாவது நம்மளுடைய அகமும் தூய்மை பெறுது. ஆமாம், இந்த செலவாத்து நம்ம ஓதுறதுனால வந்துட்டு நம்மளுடைய மனசில் உள்ள அழுக்குகள், அந்த மாதிரி நம்ம யார் மேலேயாவது பொறாமை குணம் அந்த மாதிரி இருந்தால் கூட அல்லாஹ் வந்துட்டு நம்மளோட அகத்தையும் வந்துட்டு தூய்மைப்படுத்துகிறான். அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த செலவாத்துக்கு இருக்குது. இதை தொடர்ந்து ஓதி வரும்போது இந்த எல்லா பலன்களும் நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக கிடைக்கும். இந்த செலவாத்தை வந்துட்டு நான் அரபிலையும் போட்டிருக்கேன், தமிழ்லேயும் உங்களுக்கு போடுறேன். இந்த செலவாத்தினுடைய அர்த்தமும் ரொம்ப அழகானது. இந்த செலவாத்தை வந்துட்டு அல்லாஹும்ம சல்லி அலா சையிதுனா முஹம்மதின் திப்பில் குலூபி வத்தவாஹியா வ ஆபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயா வ நூரில் அப்சாரி வலியாஹியா வ அலா ஆலிஹி வ சஹிபிஹி வ பாரிக் வசல்லிம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.